பணவீக்கம். பணவீக்கம் என்பது நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலை உயர்ந்து வரும் விகிதமாகும். பணவீக்கம் 5% எனில் இன்று ரூ. 100, அடுத்த ஆண்டு சுமார் ரூ. 95 மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே நாம் வாங்க இயலும். உதாரணமாக 3 நண்பர்கள் அவர்கள் வருமானத்தில் இருந்து ஆண்டுக்கு ரூ. 10,000 எதிர்காலத்திற்காக எடுத்து வைக்கிறார்கள். முதல் நபர் இந்த 10,000 வீட்டிலேயே வைத்துக் கொள்கிறார். இதனால் அந்த பணத்தின் மூலம் அவருக்கு எதுவும் வருமானம் வருவது வாய்ப்பில்லை. பணவீக்கம் 5%. அடுத்த ஆண்டு அதே ரூ. 10,000 5% குறைந்து ரூ. 9,500 இருக்கும். ஏனெனில் அந்த 10,000 வாங்கும் திறனானது 5% குறைந்திருக்கும். இரண்டாவது நபர் 10,000 பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்டில் வைக்கிறார். சேவிங்ஸ் அக்கௌண்டில் அந்த வருடம் அவருக்கு 3% வட்டி கிடைக்கிறது. பணவீக்கம் 5%, வட்டி 3%, மீதி 2% அவர் பணவீக்க விகிதத்தால் பாதிக்கப்படுகிறார். அவர் பணத்தின் மதிப்பு அடுத்த ஆண்டு 9,800 குறைந்திருக்கும். மூன்றாவது நபர் அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறார். அந்த ஆண்டு அவருக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கிறது. பணவீக்க விகிதம் 5%, அவருக்கு கிடைத்த வட்டி 10%. பணவீக்கத்தை மிஞ்சி 5% வருமானத்துக்கு அவர் ஈட்டியுள்ளார். பணத்தை பணமாக அல்லது கையிருப்பாக வைத்திருக்காமல் பணவீக்கம் விகிதத்தின் அளவிற்கோ அல்லது அதைவிட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய சேவிங் ஸ்கீம் அல்லது அசட்டாக மாற்றி வைப்பதன் மூலம் பணவீக்கம் என்னும் இன்ஃப்ளேஷனிலிருந்து தப்பிக்கலாம்.